இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஒரு நடிகர், ஒரு துணை நடிகர் வந்து இயக்குனராகவும் இருந்திருக்காரு. அவருடைய உடல்நிலை சரியில்லாம அவர் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. தொடர்ச்சியா திரைப்பட நடிகர்கள் கேன்சர்னால பாதிக்கப்படுறது அதிகரிச்சுட்டு வரத பார்க்க முடியுது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதற்கான காரணமும் கண்டறிய முடியல. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டப்போ கூட நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நடிகர்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். குறிப்பா துணை நடிகர்கள் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நடிகர் சங்கம் தரப்புல இருந்து நிதி தேவைப்படுது அப்படின்னு கேட்டா நடிகர் சங்கம் தரப்புல இருந்து கொஞ்சம் லேட்டா அவங்க ரியாக்ட் பண்றதையும் பார்க்க முடியுது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. இன்னைக்கு கூட சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அவருக்கான உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நம்ம இந்த வீடியோவில் கீழேயே வந்து அவங்களுடைய நம்பர் நான் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு உதவி செய்யறவங்க தாராளமாக உதவி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விவகாரத்துல நடிகர் சங்கத்துடைய தாமதம் ஏன் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா நடிகர்கள் இது போல பாதிக்கப்படுறது அது குறித்தும் நம்ம வந்து பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பேசுறதுக்காக பிரியகுலம் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா வந்துட்டு ஒவ்வொருத்தரோட உடல்நல பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் சேனலா இருந்தாலும் வந்துட்டு அவர்களோட உடல்நிலை இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்துட்டு கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். 2020க்கு அப்புறம் வந்துட்டு மக்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு ரொம்ப மோசமா போயிடுச்சோ அப்படின்றதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது சினிமா துறை மட்டுமல்ல, எல்லா துறையிலயுமே இருக்கு. எவ்வளவு வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மனசு வந்துட்டு யார் யாருக்கு இருக்கோ வந்துட்டு தயவு செய்து பண்ணுங்கன்றதுதான் கேக்குறோம். யாரும் ஒரு காலத்துல வந்துட்டு கடன் கேட்கறது கூட வந்துட்டு கூச்சப்படுற ஒரு சிலர் கூட வந்துட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்காங்க அப்படின்றது ரொம்ப மனவேதனையை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே வந்துட்டு அந்த டைம்ல அந்த 2020க்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இப்போ பத்திரிகை துறைனாக்கா அந்த பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் செய்யணும். இல்ல வந்துட்டு இப்ப இந்த சினிமா துறை அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நடிகர் சங்கங்கள் வச்சிருக்கீங்க. எதுக்காக நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் சங்கங்கள் வச்சிருக்கீங்கன்றது தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறதுக்காக இவங்க எல்லாம் தேவைப்படுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு நீங்க வந்து ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவங்கள கண்டுக்கிறது இல்ல அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ நாம பேசுற மனுஷர் வந்துட்டு தமிழ் சினிமாவின் தலையெழுத்தையே வந்துட்டு இந்த சின்ன படங்கள் தான் மாத்தி இருக்குன்னுட்டு ரொம்ப தெளிவா சொன்ன சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நீ பாத்தீங்கன்னா ஒரு கமலாசன் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், அஜித், விஜய் இவங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா ஹீரோக்கான இதுதான் இருக்கும். ரசிகர்கள் ஜாஸ்தி. சோ ரசிகர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஹீரோவோட ஸ்டைல், நடக்கிறது, பாட்டு, டான்ஸ், சண்டை இத பாக்குறதுக்கு தான் வராங்களே தவிர அவங்களுக்கு அதுல கதை இருக்கணும், கரு இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு இப்பயாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஹீரோவை சும்மா நிக்கிறது, அவர் காலை எடுத்து கார்ல இருந்து வெளியில வைக்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு விசில் பறக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த சின்ன பட்ஜெட் அந்த மாதிரி இப்போ என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் எல்லாம் இல்லாம, பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இல்லாம அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களோட படங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த படங்கள். படமாகட்டும், அந்த உணர்ச்சிகள் ஆகட்டும், அந்த கண்ணீர் ஆகட்டும், எல்லாமே இயற்கையா வர ஒரு விஷயமா இருக்கும். இது நிறைய பேருக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. பட் இவர் சூப்பர் குட் சுப்பிரமணியம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அத. தமிழ் சினிமாவிலேயே வந்துட்டு இந்த தமிழ் சினிமாவோட தலையெழுத்தையே வந்துட்டு இந்த சின்ன படங்கள் தான் மாத்தி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஏன்னா சினிமானா ஒரு கதை இருக்கணும், கரு இருக்கணும். அது இல்லாம வெறும் ஒரு நடிகரை வச்சுட்டு அவங்களோட ஸ்டைல வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு ஏத்த டைட்டில் வேற முன்னாடி அடைமொழி போட்டுட்டு கூப்பிட்டுக்கிறது, சரி இருந்துட்டு போங்க, அது வேண்டாம். எங்களுக்கு வந்துட்டு கதை வேணும். நாங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு ஃபுல் டென்ஷன்ல நாங்க ஒர்க் பண்றப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற இதுல சினிமா வருது அப்படின்னா அந்த சினிமால ஏதோ ஒரு கதை வித்தியாசமா இருக்கணும். நாங்க எங்களை மறந்து அதை கொஞ்சம் ரசிச்சுட்டு போகணும் அப்படின்றதான் எதிர்பார்க்கிறேன் நானு.
சோ அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ரொம்ப இப்போ தேவை. அதுவும் தமிழ் சினிமாக்கு இப்ப ரொம்ப தேவைன்றது சொல்றேன். இப்போ நீ பார்த்தேன்னா வந்துட்டு நம்ம சொல்ற மாதிரி இந்த பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு அடுத்த இதுல இருக்கிறவங்களோட படங்கள்லாம் பார்த்தாக்கா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்தை நாம ஏன் மிஸ் பண்ணோம்னுட்டுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியான படத்தெல்லாம் இப்ப எடுத்து பார்த்தோம்னா, இது ஏன் மிஸ் பண்ணோம், இது ஏன் ஓடலை, இது ஏன் வந்துட்டு ஒரு இது ஆகல, வெற்றி பெறலன்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். இப்ப இவர் சுப்பிரமணியம் சாரை பத்தி பேசணும்னாக்க கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேல வந்துட்டு தமிழ் திரைப்படத்துறையில ஒரு முழு மூச்சோட பயணிச்சுட்டு தான் வராரு. இப்ப பரியேறும் பெருமாள், காலா, பிசாசு, ரஜினி முருகன், ஜெய் பீம், வானம் கொட்டட்டும்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு பரமன் படத்துல வந்துட்டு ஹீரோ கேரக்டரே பண்ணிருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாலும் பரமன் படத்துல ஹீரோ கேரக்டர் பண்ணிருப்பாரு. இப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரோட நியூஸ பாக்குறப்போ. கேன்சர்னால, அதுவும் 4th ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற கேன்சர்னால அதுல பாதிக்கப்பட்டு இங்க சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கார். பார்க்க விருப்பப்படுறவங்க அந்த 4வது மாடியில இருக்கிற வார்டு எண் 144ல அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பார்க்க போறவங்க, உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறவங்க அங்க போய் பார்க்கலாம்ன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி. ஏன்னா சாதாரண ஜுரம்னுட்டுன்னு போனாலே வந்துட்டு 1000 இல்லாம பார்க்க முடியாத காலகட்டம் இது. கேன்சருக்கு வந்துட்டு அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு எல்லாம் கூகுள்ன்றது ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. சோ எவ்வளவு செலவாகும்ன்றதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அவர் வந்துட்டு நம்மள ஒரு என்டர்டெயின் பண்ணது ஒரு என்ன சொல்ற நன்றி கடனா கூட அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னுட்டுன்னு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவரோட ஃபேமிலி இருக்கு. இப்ப அவங்க ஒரு சிங்கிள் லேடி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் இருக்கு. சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. அவருக்கு அவரை பத்தி நான் பேசணும் அப்படின்னா வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகணும் தான் வந்துட்டு சினிமாக்கு வந்தாரு. ஆர்பி சௌத்ரி அவர் தான் என்ன பண்றாரு, அவருக்கு அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இவர் என்ட்ரி கொடுக்குற டைம்ல வந்துட்டு ஒரு டாப் ப்ரொடியூசரா இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு இவர் ஒரு கதை சொல்றாரு. கதையை கேட்டுட்டு வந்துட்டு சௌத்ரி என்ன சொல்றாரு, அந்த முதல் கதையே வந்துட்டு பிரம்மாண்டமா சொல்ற, சின்னதா ஒரு கதை சொல்லி இயக்குனர் ஆயிடுன்னுட்டு அவரே வந்துட்டு ஒரு M2 கொடுக்குறாரு. அது வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்களோட கதை. அது எந்த அளவுக்கு அவர்கள் என்ன சொல்றது நடைமுறையில அவங்க எல்லாம் என்ன சந்திக்கிறாங்கன்றத பத்தியான கதை அது. பட உலகத்திலேயே வந்துட்டு இந்த திரையுலகத்திலேயே வந்துட்டு அந்த கதை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கன்றதுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அது சுவாரஸ்யமான ஒரு கதை. அப்போ ஒரு நாள் சௌத்ரி சார் என்ன பண்றாரு, இவரை கூப்பிட்டுட்டு நான் தயாரிக்கிற படங்கள்ல வந்துட்டு நீ ஒர்க் பண்ணு, அப்படியே பிராக்டிஸ் பண்ணு, அப்புறமா நீ வந்துட்டு ஒரு படம் பண்ணலான்னுட்டுன்னு அவரை சொல்லிதான் வந்துட்டு ப்ரொடக்ஷனை கவனிக்க வச்சிருந்தாரு. அப்போ வந்துட்டு இவர் வேலை செய்த படங்கள்ல டைட்டில் எல்லாம் வந்துட்டு அப்போ ஆரம்பிச்சதுதான் அந்த சூப்பர் குட் சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியன் வந்துட்டு சூப்பர் குட் சுப்பிரமணியனா மாறின ஒரு விஷயம் அது. அப்போ ஆரம்பிச்சதுதான் அது அப்படியே நிலைச்சிடுச்சு. அஜித் அவர்களோட சிட்டிசன்ல இவர் இணை இயக்குனரா இருந்திருக்காரு. மன்னர் சரபோஜி காலேஜ்ல வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சினிமா துறைக்கே வந்திருக்காரு. அப்புறம் பார்த்திபன் அவர்களை வச்சு வந்துட்டு கர்த்தான்னுட்டுன்னு ஒரு படம் இயக்கியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்ல அந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக, அது என்ன ரீசன்ன்றது யாருக்குமே தெரியல, ஒரு ரீசனுக்காக அது டிராப் ஆயிடுச்சு. இப்படி நிறைய வாய்ப்புகள் அவருக்கு மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசியில் சரி நம்ம நடிக்கவே வந்துடலாமே அப்படின்னுட்டுன்னு வந்திருக்காரு. இதுவரை ஒரு 50 படத்துக்கு மேல நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இன்னமும் வந்துட்டு இந்த முண்டாசுப்பட்டி சாமியார் தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். அதை தவிர்த்து வந்துட்டு அவர் அந்த வெள்ளிமலை அப்படின்னுட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த வெள்ளிமலை வந்துட்டு அவர் லோகேஷ் கனகராஜோட மாநகரம் படத்துல நடிச்சிருந்தாரு. அதனால வந்துட்டு விக்ரம்ல வந்துட்டு அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சிருந்தாங்க. இப்படியே வந்துட்டு அந்த விக்ரம்ல நடிக்கிறப்போ வந்துட்டு கமல் அவர்களே வந்து திட்டுற சீன் ஒண்ணு இருக்கும். அதுலதான் அவர் நடிச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் சுப்பிரமணியம் சாரை பத்தி பேசிட்டே போலாம்.
இப்போ நம்ம அந்த வெள்ளிமலை அப்படின்றது சொல்ல வர அந்த இதுனா மேற்கு தொடர்ச்சி மலை, மைனா மாதிரி அது ஒரு படம். அது அந்த வெள்ளிமலை படம். இது வந்துட்டு அறிமுக இயக்குனர் ஓம் விஜய் தான் வந்துட்டு இவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் குடுத்து நடிக்க சொல்லுவாரு அப்படின்னுட்டு இவர் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாரு. குடுப்பாரா, குடுப்பாரா, குடுப்பாரான்னு. ஆனா, அந்த படத்தோட நாயகனாவே வந்துட்டு ஆயிட்டாரு அப்படின்றத தான் சொல்லணும். ஒரு சின்ன வைத்தியரா, சித்தர்ன்னுட்டுன்னு ஒரு 2 ரோல் பண்றாரு அதுல. இவர் கூட வந்துட்டு நெறைய பேர் அந்த படத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது இது இந்த இந்த படம் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு அப்டேஷனும் இல்ல அவர்கிட்ட இருந்து. அப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னுட்டுன்னு பார்க்கிறப்ப தான் வந்துட்டு கேன்சர் அப்படின்ற ஒரு பெரிய பூகம்பத்த கொட்டினாங்க. ஆ சரி அதையாச்சும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னுட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வைஃப் கிட்ட இருந்து ஆகட்டும், ஆ அவங்க கூட நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்து ஆகட்டும், அவர ஃபோட்டோ போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு. யாராச்சும் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னுட்டுன்னு கேட்கிற நிலைமைக்கே கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? எனக்கு நீங்க வந்து அவருடைய எல்லா படங்களையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல. ம். எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அ அ தயாரிப்பாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. இயக்குனர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. இவர வச்சு ம். டைரக்ட் பண்ண எந்த டைரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ண மாரி எனக்கு தெரியல. இவர் கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ்ல சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் சில பேர் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்கிறேன். ஏன்னா, உங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறப்போ, சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறீங்களேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஒரு ஓகே. ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னா, சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாருமே வரமாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஓகே. ஒண்ணுல நம்ம வந்து உதாரணத்துக்கு குண்டுகலன் அவர்களே எடுத்துக்கலாம். அவர் வந்து ஆ. ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நம்ம நேர்ல போய் பார்த்தோம். நம்ம 2 பேரும் தான் போனோம். ஆமா. ஏன்னா நம்ம நேர்ல நம்மளால உதவி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் கிடையாது. ஃபினான்ஸ் சப்போர்ட் கிடையாது. நம்மளால உதவி பண்ண முடியல. பட் நேர்ல போய் விசாரிச்சோம். எப்படி இருக்காரு? என்னங்கிறதெல்லாம் நேர்ல போய் விசாரிச்சோம் ஹாஸ்பிட்டல் போய். ஸோ அந்த மாரி விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் போமாட்டேங்கிறாங்களேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு கண்டிப்பா. நடிகர்களும் தங்களை வந்து யாராவது வந்து பார்க்க மாட்டாங்களா? நம்மள யாராவது வந்து கேட்க மாட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க. அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலாவது நேர்லயாவது போய் பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம இவங்க வந்து கவர்ன்மெண்ட் கிட்டயும் ஹெல்ப் கேட்குறாங்க. அரசாங்கமும் இதுல வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்க கவர்ன்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து ஃபில்ம் சிட்டி கட்டுறீங்க. நீங்க வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிய வேற மாரி கொண்டு வரீங்க. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரா இருக்கிற இந்த நேரத்துல திரைத்துறையை வந்து அவரால இன்னும் அதிக அளவுல உயர்த்த முடியும். அவர் ஏன் அவர் அவர் அவரால வந்து திரைத்துறை இன்னும் புதுப்பொழிவு பெறக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு திரைத்துறை கண்டிப்பா. இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ, உதயநிதி இருக்கிற பீரியட்லயே இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாம் கூடுதலா செஞ்சார் அப்படின்னா, அது இன்னும் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் திரைத்துறையில அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால உதயநிதி அவர்களும் இதுல வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். நடிகர் சங்கம் இதுல வந்து இவர் மட்டும் இல்ல. எத்தனை நடிகர்கள் இது மாரி பாதிக்கப்பட்டாலும், முதல்ல போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல நடிகர் சங்கம் இருக்கணும். எல்லாத்துக்கும் லேட் ரியாக்ஷன்ஸ். இந்த லேட் ரியாக்ஷன்ஸ் குடுக்குறது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாரியா இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, ஏன்னா கொரோனா பீரியட்ல வந்து பெப்சி தரப்புல இருந்து உதவி கேட்கும்போது, நடிகர் சங்க தரப்புல இருந்து உதவி பெறதுக்கு பெருசா யாருமே முன் வரல. ஓகே. எல்லாரும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நான் ஒரு ரூ. 2000 அனுப்பிச்சேங்க பெப்சிக்கு. என்ன மாரி இன்னொரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், சினிமா ரிவ்யூவர்ஸ் அதே மாதிரி கூட ஒர்க் பண்ண அங்க பெப்சில கூட ஒர்க் பண்ண பெரிய ஆர்டிஸ்ட்களுடைய பிஎஸ் இவங்கெல்லாம் தான் நாங்கலாம் தான் அனுப்பிச்சோம். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, நடிகர் சங்கம் இதுல வந்து அதுக்கப்புறம் இறங்குனாங்க. ரொம்ப லேட்டா இறங்குறாங்க நடிகர் சங்கம். அதுதான் ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. சங்கம் வச்சிருக்கீங்க, புதுசா நிர்வாகிகள தேர்வு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு நீங்க வந்து ஃபண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது, எல்லாம் ஆக்டிவா இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன் லேட்டா ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அ ம். இயக்குனர் சங்கம் இதுல வந்து கூடுதலா கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்க வந்து நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு படத்துல நீங்க வந்து அவர வந்து கேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? நடிகர் சங்கத்தோட சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் மாரி ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இயக்குனர் சங்கமும், நடிகர் சங்கமும் இணைந்து செயல்படணும் இதுல அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா,
இந்த மாதிரியான ஒரு நோய் பாதிப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஹெல்த்துக்கான அந்த இன்சூரன்ஸ் தனியாவே இருக்கு. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம் இணைந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதை பண்ணா கூட போதும் அப்படிங்கிறதா நான் சொல்றேன். ஸோ முயன்ற அளவு உங்களால எவ்வளவு முடியுமோ, என்ன அளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ, இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் சரி, உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இது போன்ற நடிகர்கள் நம்ம வந்து பல இடங்கள்ல சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. பல நடிகர்கள் இது போல சுப்பிரமணியன் சார் போல பல நடிகர்கள் நம்மளை வந்து பல இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்காங்க. முண்டாசப்பள்ளிகள்லாம் அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பாராட்ட வேண்டிய ரோல். நான் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கா அந்த ஒரு 2 நாள் தான் அந்த ஸ்பாட்டுக்கே போயிருப்பேன். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக நான் அந்த ஸ்பாட்டுக்கு 2 நாள் தான் போயிருப்பேன். பட் அவருடைய ரோல் அவ்வளவு அழகா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. நான் அந்த அந்த படத்தையே கிண்டல் பண்ணி தான் நான் போட்டேன். நான் ப்ரொமோட் பண்ண சொன்னாங்கன்னா படத்தை கிண்டல் பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணேன் நான். கண்ணாடி போட்டுட்டு போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணாடி தான் இந்த படத்தினுடைய ஹாட் டாபிக்கே அப்படின்னு சொல்லுவேன். அந்த கண்ணாடி தான் வந்து பெரிய பேஸ் பொருளா இருந்தது படம் ரிலீஸ் ஆன டைம்ல. அதனால அதை கிண்டல் பண்ணி ப்ரொமோட் பண்ணேன் நான். பட் வந்து இவரோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல். அது வந்து சிரிக்க வச்ச ரோல். அந்த அந்த மாதிரி இந்த மாதிரியான கலைஞர்களை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதா நான் எல்லாரையும் கேட்டுக்க விரும்புறது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ கீழேயே அவருக்கான ஹெல்ப்லைன் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவருக்கான அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ கீழேயே நாங்கள் வந்து கொடுக்குறோம். முயன்ற அளவு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணி மற்றவங்களையும் ஹெல்ப் பண்றதுக்கு எதை ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு பாருங்க. இவ்வளவுதான் நான் கேட்டுக்க விரும்புறது. நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு இயக்குனர் சங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஏதாச்சும் செய்யணும்ன்றத வந்துட்டு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். உங்களோட குடும்பத்தை கைவிடாதீங்க அப்படின்றதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்கும். ஸோ நம்ம வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் சம்பந்தமா நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.